அருமை குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல் மாளிகையும் பன்றி பூதமும். இது இளவரசன் ராஜசிம்மனோட கதையில் 3வது பார்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் முதல் 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ராஜசிம்மன் இடுப்பு வாரை தேட அவசரமாக கிளம்புவதை பார்த்த அவருடைய சகோதரர்கள், ராஜசிம்மா, பெரிய காரியம் போல அவசரமாக கிளம்புகிறாயே, நாம் நகரத்துக்கு போனோமானால் அங்கே நீ புதிய வாரை வாங்கி கொள்ளலாமே என்று கூறினர். இல்லை இல்லை, எனக்கு என்னுடைய பழைய வார்தான் வேண்டும் என்று கூறிய ராஜசிம்மன் தனியே ஆற்றங்கரைக்கு வந்தான். அங்கே அவன் இடுப்பு வாரை தேடிக்கொண்டிருக்கவில்லை. பாலத்தின் வழியே எதிர்கரைக்கு சென்று யார் கண்களிலும் படாமல் பூதங்களுடைய கல் மாளிகைக்கு போனான். திறந்த ஜன்னல் ஒன்றை ஓசையின்றி அணுகி அதற்கடியில் பதுங்கியிருந்து காதுகளை தீட்டிக்கொண்டு கவனமாக கேட்க ஆரம்பித்தான். உள்ளே இருப்போர் ஏதாவது திட்டம் தீட்டுகிறார்களா என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். மெல்ல அவன் உள்ளே எட்டி பார்த்தபோது பூதங்களின் 3 மனைவிகளும் அவற்றின் தாயாகிய கிழவி பூதமும் அமர்ந்திருப்பது தெரிந்தது. உள்ளே உட்கார்ந்து அவை ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டு இருந்தன. என் கணவனை கொன்ற இளவரசன் ராஜசிம்மனை நாம் வஞ்சம் தீர்த்தாக வேண்டும் என்று 3 தலை பூதத்தின் மனைவி கூறினாள். அவனும் அவன் அண்ணன்களும் அவர்கள் நாட்டுக்கு திரும்பும் முன்னால் ஓடி சென்று பகலின் வெப்பத்தை தாங்க முடியாதபடி செய்வேன். என்னை ஒரு கிணறாக மாற்றிக்கொண்டு காத்திருப்பேன். தாகம் தாங்காமல் அவர்கள் தண்ணீர் குடிக்க கிணற்றுக்கு அடிக்கு வருவார்கள். ஒரு வாய் குடித்ததுமே மடிந்து விழுவார்கள் என்றாள் அவள். நன்றாக சொன்னாய், அவர்களுக்கு அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றது கிழவி பூதம். அடுத்த 6 தலை பூதத்தின் மனைவி சொன்னாள். அவர்களுக்கு அகோரமாக பசிக்கும்படி செய்து அவர்களுக்கு முன்னால் ஓடி சென்று என்னை ஆப்பிள் மரமாக மாற்றிக்கொண்டு அவர்களுடைய வழியில் நிற்பேன். ஒவ்வொருவரும் ஆப்பிள் பறித்து தின்ன விரும்புவார்கள். ஆனால் ஒரு கடி கடித்ததுமே மடிந்து விழுந்து விடுவார்கள். நீயும் நன்றாக சொன்னாய், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றது கிழவி பூதம். நான் அவர்களுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றி கொண்டு வரும்படி மந்திரம் போடுவேன். அவர்களுக்கு முன்னால் ஓடி சென்று பட்டு தலையணிகளை கொண்ட மிருதுவான கம்பளமாய் அங்கே பாதையில் கிடைப்பேன். சகோதரர்கள் 3வரும் கம்பளத்தில் படுத்து உறங்க விரும்புவார்கள். ஆனால் சாம்பலாய் பொசுங்கி விடுவார்கள் என்று 10 தலை பூதத்தின் மனைவி கூறினாள். நீயும் நன்றாகத்தான் சொன்னாய் என்றது கிழவி பூதம். நீங்கள் 3வரும் அவர்களை சாகடிக்க தவறினால் நான் ஒரு பெரிய பன்றியாக மாறி அவர்களை விரட்டி பிடித்து முழுங்கி விடுவேன் என்றது கிழவி பூதம். ஆனால் அப்பொழுதும் 3 மருமகளின் முகங்களும் சோர்வாக காணப்படுவதை கண்ட கிழவி பூதம் என்ன விஷயம் என்று கேட்டது. என்ன செய்து என்ன புண்ணியம், எங்களுடைய கணவர்கள் உயிர் திரும்பவா போகிறார்கள் என்று ஒரு சேர கூறினார்கள். உடனே கிழவி பூதம், வருத்தப்படாதீர்கள், இந்த காட்டின் மறு எல்லையில் ஒரு உயர்ந்த மரம் உள்ளது. அது சாதாரண மரம் இல்லை. அது என் பிள்ளைகளால் மந்திரத்தால் உருவாக்கப்பட்டது. அதன் உச்சியில் ஒரு பெட்டி உள்ளது. பெட்டியில் ஒரு முயல் உள்ளது. முயலின் வயிற்றில் ஒரு புறா உள்ளது. புறாவின் வயிற்றில் ஒரு முட்டை உள்ளது. அந்த முட்டையில் 3 ஊசிகள் உள்ளது. அந்த 3 ஊசிகளின் முனையில் தான் என் 3 பிள்ளைகளின் பாதி உயிர் உள்ளது. அவற்றை எடுத்து வந்து மந்திரங்களை கூறி அவர்களால் அம்மரத்தின் தண்டுபாகத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள தவளை இளவரசியை எழிலரசியை பலி கொடுத்தால் அவர்கள் உயிர் பெற்று விடுவார்கள் என்றது கிழவி பூதம். மற்ற 3 பூதங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் ராஜசிம்மன் அங்கிருந்து விரைந்து தன் அண்ணன்களிடம் திரும்பி வந்தான். அண்ணன்கள் அவனை பார்த்ததும், உன்னுடைய இடுப்புவார் கிடைத்ததா என்று கேட்டனர். கிடைத்தது. இதற்காக போய் இவ்வளவு நேரம் செலவிட்டாயே, அது அவசியம்தானா என்றனர். அவசியம் அண்ணன்களே, மிக்க அவசியம் என்று ராஜசிம்மன் தான் பூதங்களின் வீட்டில் கேட்டதில் எழிலரசி மர வயிற்றில் சிறை வைக்கப்பட்டிருப்பதை மட்டும் கூறி உடனே கிளம்ப வேண்டும் என்று கூறினான். பிறகு 3 சகோதரர்களும் பயணத்திற்கு தயார் செய்து கொண்டு காட்டின் அடுத்த முனையை நோக்கி புறப்பட்டனர். அது மிகவும் நீண்ட அடர்ந்த காடு. காடு வெளிகளையும் புல் பரப்புகளையும் கடந்து
சவாரி செய்தனர். திடீரென்று வெப்பம் தாங்க முடியவில்லை. தொண்டை உலர்ந்தது, நாக்கு வறண்டது. எப்படியாவது கொஞ்சம் தண்ணீர் குடிக்காமல் நாவறட்சியால் சாக வேண்டியதுதான் என்று நினைத்தனர். சுற்றிலும் பார்த்தபோது அங்கே ஒரு கிணறு இருப்பது தெரிந்தது. அதில் ஒரு வெள்ளி வாளி கயிற்றுடன் மிதந்து கொண்டிருந்தது. ராஜசிம்மா, இங்கே இறங்கி நாம் தண்ணீர் குடித்துவிட்டு குதிரைகளுக்கும் தண்ணீர் காட்டிவிட்டு போவோம் என்று மூத்த சகோதரர்கள் இருவரும் கூறினர். யார் கண்டார்கள்? இந்த கிணற்றின் நீர் நச்சு நீராயிருந்தாலும் இருக்கும் என்றான் ராஜசிம்மன். குதிரையிலிருந்து குதித்து தன் போர்வாளை வீசி அந்த கிணற்றை அவன் வெட்டியும் குத்தியும் போட்டான். உடனே கிணற்றிலிருந்து பயங்கரமான கூச்சலும் அலறலும் எழுந்தன. திடீரென படிமூட்டம் போல் தோன்றி வெப்பம் தணிந்தது. சகோதரர்கள் மூவருக்கும் தாகம் அடங்கிவிட்டது. கிணறு அரக்கியாக மாறி மடிந்து அவள் விழுந்தாள். இதற்குத்தான் சொன்னேன், புதிய இடத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் ராஜசிம்மன். இனிமேலாவது கவனமாக இருங்கள் என்று தன் அண்ணன்களுக்கு அறிவுரை கூறினான். அவர்கள் மீண்டும் குதிரைகளில் ஏறி பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றனர். பெரிய அழகிய செந்நீர் ஆப்பிள்கள் நிறைந்த ஒரு ஆப்பிள் மரத்தை கண்டனர். அதை கண்டதும் பசியோடு இருந்த மூத்த சகோதரர்கள் இருவரும் குதிரைகளில் இருந்து குதித்து பழங்களை பறிக்க ஓடினர். ஆனால் ராஜசிம்மன் அவர்களை முந்திக்கொண்டு போர்வாளை வீசி அந்த ஆப்பிள் மரத்தை வேரோடு வெட்டி சாய்த்தான். ஆப்பிள் மரம் கூச்சலிட்டு அலறி பிறகு முறிந்து விழுந்தது. அண்ணன்களை, எப்படிப்பட்ட ஆப்பிள் மரம் என்று பார்த்தீர்களா? இதில் காய்க்கும் ஆப்பிள் நம் பசிக்கு ஒத்து வராது என்று கூறினான் ராஜசிம்மன். பிறகு மீண்டும் மூவரும் குதிரைகளில் ஏறி பயணத்தை தொடர்ந்தனர். நெடுநேரம் சவாரி செய்தனர். களைத்து ஓய்ந்து விட்டனர். சுற்றிலும் பார்த்தபொழுது அங்கே புல்பரப்பின் மீது மிருதுவான வண்ணக் கம்பளம் விரித்து அதில் பட்டு தலையணிகள் இருக்க கண்டனர். மூத்த சகோதரர்களுக்கு அதை பார்த்ததும், இதில் நாம் சற்று நேரம் படுத்து களைப்பறலாம் என்றனர். அண்ணன்களே, இந்த கம்பளம் மிருதுவாய் இருக்குமென நினைக்காதீர்கள் என்று ராஜசிம்மன் அவர்களிடம் சொன்னான். மூத்த சகோதரர்கள் இருவருக்கும் கோபம் வந்துவிட்டது. ஓயாமல் எங்களுக்கு இப்படி உபதேசம் செய்கிறாயே நீ, இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று தடை போடக்கூடாது என்று கடிந்து கொண்டனர். ஆனால் ராஜசிம்மன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. பேசாமல் தன் இடுப்பு வாரை கழற்றி அந்த கம்பளத்தின் மீது வீசி எறிந்தான். வார் உடனே தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகி விட்டது. உங்களுக்கும் இதே கதிதான் நேர்ந்திருக்கும் என்று கூறினான். பிறகு நெருங்கி சென்று கம்பளத்தையும் தலை அணைகளையும் தன் போர்வாளால் வெட்டி கிழித்தான். அவற்றை சின்ன பின்னமாக்கி தூக்கி எறிந்துவிட்டு சென்றான். சகோதரர்களே, நீங்கள் என் மீது கடிந்து கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த கிணறும் ஆப்பிள் மரமும் கம்பளமும் நம் கண்ணுக்கு தோன்றியது போல சாதாரணமானவை அல்ல. 3 பூதங்களின் மனைவிகள் அவை. நம்மை சாகடிக்க முயன்றன. ஆனால் தோல்வியுற்று தாமே அழிந்துவிட்டன. சகோதரர்கள் இருவரும் வியந்தனர். தொடர்ந்து பயணத்தை செய்தனர். நீண்ட தூரம் சென்று கொண்டே இருந்தனர். ஆனால் திடீரென வானம் கருத்தது. காற்று ஊளையிட்டது. தரை அதிர்ந்து ஆடிற்று. அவர்களை ஒரு பெரிய காட்டுப்பன்றி விரட்டி கொண்டு ஓடி வர கண்டனர். வாயை விரியே திறந்து கொண்டு ஓடி வந்து அது ராஜசிம்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் விழுங்க பார்த்தது. ஆனால் சகோதரர்கள் மூவரும் சட்டென்று கீழே கிடந்த 3 பெரிய கற்களை எடுத்து அதன் வாய்க்குள் போட்டனர். பன்றி பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. அது ராஜசிம்மனையும் அவனுடைய 2 சகோதரர்களையும் வாயால் கவ்விக்கொண்டு விட்டதாக நினைத்தது. ஓட்டத்தை நிறுத்தி வாயை மெல்ல கடித்து சாப்பிடத் தொடங்கியது. ஆனால் அது கல் என்று உணர்ந்ததும் மீண்டும் அவர்களை துரத்த ஆரம்பித்தது. இதை பார்த்ததும் ராஜசிம்மன் தன் அண்ணன்கள் இருவரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடும்படி சொன்னான். ஒரு சகோதரன் வலப்பக்கமும் மற்றொருவன் இடப்பக்கமும் ஓடினர். ராஜசிம்மன் நேரே ஓடினான். துரத்தி கொண்டு வந்த காட்டுப்பன்றி திடீரென்று நின்றுவிட்டது. யாரை முதலில் விரட்டி செல்வது என்று அதற்கு புரியவில்லை. தயங்கி நின்று கொண்டு மூக்கை அப்படியும் இப்படியுமாக திருப்பி திருப்பி ஆடிற்று. அதற்குள் ராஜசிம்மன் பாய்ந்தோடி வந்து அப்படியே அதை உயர தூக்கி தன் பலம் கொண்ட மட்டும் அதை தரையில் மோதி வீசினான். பன்றி செத்து மடிந்தது. அவர்கள் மீண்டும் சிறிது தூரம் பயணம் செய்து அந்த பெரிய மரத்தை அடைந்தனர். மிகவும் உயர்ந்து வளர்ந்திருந்த அம்மரத்தின் உச்சியில் அந்த பெட்டி இருந்தது. அதை எப்படி எடுப்பது என்று யோசித்தனர். ஆனால் விந்தையிலும் விந்தையாக திடுமென அங்கு எங்கிருந்தோ ஓடி
அந்த ஒரு கரடி அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி தள்ளியது. மரம் இரண்டாக பிளந்து விழுந்தது. அதிலிருந்து தவளை எழிலரசி விடுபட்டாள். பெட்டியும் மேலிருந்து கீழே விழுந்து உடைந்தது. பெட்டியின் உள்ளே இருந்து ஒரு முயல் தாவி குதித்து ஓட்டமாய் ஓடிற்று. ஆனால் அப்பொழுது அங்கே வந்த மற்றொரு முயல் அதை விரட்டி சென்று அதனுடன் சண்டையிட்டு அதை பீத்து எறிந்தது. அந்த முயலினுள் இருந்த ஒரு புறா வெளியே வந்து வானுயர பறந்து சென்றது. ஆனால் கண்ணை மூடி திறப்பதற்குள் மற்றொரு காட்டுப்புறா அதை தாக்கியது. அது தாக்கிய வேகத்தில் இந்த புறா முட்டையை கீழே போட்டுவிட்டது. முட்டை கீழே ஆற்றில் விழுந்து விட்டது. சகோதரர்கள் மூவரும் திகைத்தனர். ஆற்றில் முட்டையை எப்படி தேடி எடுப்பது என்று ராஜசிம்மன் யோசித்தான். அப்போது அவர்களால் காப்பாற்றப்பட்ட மீன் முட்டையை வாயில் கவி கொண்டு வந்து கரையருகே நீந்தி வந்து அதை ராஜசிம்மனிடம் கொடுத்தது. ராஜசிம்மனும் அந்த முட்டையை எடுத்து உடைத்தான். அதில் இருந்த 3 ஊசிகளில் முனையையும் உடைத்து ஆற்றினுள் போட்டான். தவளை எழிலரசியையும் மீட்டனர். அது முதலை அப்பகுதியில் பூதங்களோ கொடு விலங்குகளோ காணப்படவே இல்லை. மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்நாட்டு மக்கள் ராஜசிம்மனை வரவேற்று தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொண்டாட்டங்களும் ஆட்டமும் பாட்டமும் எங்கு பார்த்தாலும் காணப்பட்டன. அவனையே தங்கள் நாட்டு மன்னனாக முடிவு செய்தனர். அதை அறிந்த அந்நாட்டு மன்னன் ராஜசிம்மனை சூழ்ச்சியால் கொல்ல நினைத்தான். அதனால் ராஜசிம்மனையும் அவன் சகோதரர்களையும் தன் விருந்தினர்களாக அழைத்தான். ஆனால் ராஜசிம்மனின் சகோதரர்களோ தாங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்து நாட்களாகிவிட்டதால் தந்தை வருந்துவார் என்றும் அதனால் அவர்கள் விடைபெற்றுக் கொள்வதாகவும் ராஜசிம்மனும் அவன் மனைவி எழிலரசியும் இங்கு சிறிது காலம் இருப்பார்கள் என்று கூறி சென்றனர். ராஜசிம்மனும் எழிலரசியும் மன்னனின் அரண்மனையை அடைந்தனர். ராஜசிம்மன் அரண்மனையின் அழகை கண்டு பிரமித்தான். இருவருக்கும் மிக சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர்களும் பிரதானிகளும் கலந்து கொண்டனர். அரசன் அவர்கள் இருவருக்கும் அழகிய பரிசுகளை வழங்கினான். ஆனால் எழிலரசிக்கு இவை ஒன்றுமே பிடிக்கவில்லை. அரசனின் பார்வை அவளுக்கு பயத்தையும் அச்சத்தையும் தந்தது. எவ்வளவு சீக்கிரமாக அந்நாட்டை விட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக போய்விட நினைத்தாள். ஆனால் ராஜசிம்மனின் எண்ணங்களோ அதற்கு நேர்மாறாக இருந்தது. அவன் மன்னனின் நயவஞ்சக புகழ்ச்சிகளில் மயங்கி உபச்சாரத்தாலும் மதிமயங்கி கிடந்தான். அதனால் எவ்வளவு வற்புறுத்தியும் சீக்கிரமாக அங்கிருந்து கிளம்ப மறுத்துவிட்டான். அதனால் எழிலரசியும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டாள். எழிலரசின் அழகில் மயங்கிய அந்நாட்டு மன்னன் அவளை தன்னுடைய அரசியாக்கி கொள்ள முடிவு செய்தான். ஆனால் எப்படி யோசித்தும் அவனுக்கு ஒரு யோசனையும் தோன்றவில்லை. ராஜசிம்மன் பூதங்களையே வென்ற மாவீரன் ஆயிற்றே. அதனால் உடனே மறுநாள் தன் அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் கூப்பிட்டு சிறந்த உணவும் பானங்களும் அளித்து பிறகு அவர்களை நோக்கி, எனது அமைச்சர்களே, ஆலோசகர்களே, உங்களை நான் என் உயிரிலும் மேலாக மதிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை கூற வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டான். அரசனே, தவறாமல் தக்க ஆலோசனை கூற கடமைப்பட்டவர்கள் நாங்கள் என்று அவர்கள் பதிலளித்தனர். நம் விருந்தினராக தங்கியிருக்கும் ராஜசிம்மனின் மனைவி இதுவரை நான் கேட்டும் கண்டுமில்லாத பேரழகியாக இருக்கின்றாள். இவளுக்கு இணையாக அழகி எங்கும் இல்லை. மற்ற நங்கையரை விட மிஞ்சும்படியான எழில் படைத்தவளாக இருக்கிறாள். ஆனால் ஒரு சாதாரண இளவரசனின் மனைவியாக இருக்கிறாள். இவளை எனக்குரியவளாக்கி கொள்ளும் வழி என்ன? ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டான். இதை கேட்டு மந்திரிகளும் ஆலோசகர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் மன்னனின் குணத்தை அறிந்த அவர்கள் ஆலோசனையில் இறங்கினர். அவர்கள் ஆலோசனை செய்து இளவரசனை கொன்றுவிட்டு அவளை மணந்து கொள்ளலாம் என்றனர். இல்லை என்றால் யாருக்கும் தெரியாமல் தூக்கி வந்து இரகசியமாக அரண்மனையை வைத்து கொள்ளலாம் என்று ஒருவர் கூறினார். இவ்வாறு ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல எல்லோரையும் கை அமர்த்திவிட்டு தலைமை ஆலோசகர் பேசலானார். இதுவரை கூறப்பட்ட யோசனைகள் யாவும் விவேகமற்றவை. நம் நாட்டு மக்கள் தெய்வமாக போற்றுகின்ற இளவரசனை கொன்றுவிட்டால் மக்கள் கலகம் புரியக்கூடும். அவளை இரகசியமாகவும் கவர்ந்து வர முடியாது. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மக்களுக்கு அது தெரிந்துவிடும். மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள். இதனால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் தந்திர முறையை தான் கையாள வேண்டும் என்று கூறினார். அப்படியானால் உமது ஆலோசனை என்ன என்று மன்னன் கேட்டான். தலைமை ஆலோசகர் கூறினார், விஜயபுரி நாட்டில் அகலமான ஒரு ஆற்றங்கரையில் ஒரு பெண் புலியும் அதன் குட்டிகளும் இருப்பதாய் எனக்கு ஒரு கேள்வி.
இந்த புலி உலகில் உள்ள எல்லா விலங்குகளிடம் விட மிகவும் மூர்க்கமானது என்று சொல்கின்றார்கள். இந்த புலியிடம் கொஞ்சம் பால் கறந்து வர வேண்டும் என்று நீங்கள் இந்த இளவரசனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இளவரசன் திரும்பி வரமாட்டான். புலி அவனை சின்னவனமாக கொன்றுவிடும். பிறகு அவனுடைய மனைவியை எளிதில் உங்களுக்குரியவர்களாக மாற்றிவிடலாம் என்று சொன்னார். தலைமை ஆலோசகர் கூறிய இந்த தந்திரத்தை மன்னனும் அவனுடைய அமைச்சர்களும் ஆலோசகர்களும் ஆதரித்தனர். மிகவும் சாமர்த்தியமான திட்டம் என்று அவர்கள் மிகவும் புகழ்ந்தனர். தலைமை ஆலோசகர் கூறிய திட்டத்தை மன்னன் உடனே செயல்படுத்தினான். கடும் நோயுற்று விட்டதாய் பாசாங்கு செய்து அவன் இளவரசன் ராஜசிம்மனை அரண்மனைக்கு வருமாறு கூப்பிட்டு அனுப்பினான். இளவரசன் வந்ததும் மன்னன் முக்கி முனகியவாறு அவனிடம் சொன்னான். நண்பனே, வா, உன்னை எழுந்து வரவேற்க முடியாமைக்கு மன்னிக்கவும். அதனால் என்ன நண்பரே, என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று மிகவும் உண்மையான அன்புடனும் வருத்தத்துடன் ராஜசிம்மன் கேட்டான். நான் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு துன்புறுகிறேன். இந்த நோய் மிகவும் கடுமையானது, அபாயகரமானது என்று அரண்மனை வைத்தியர் கூறுகிறார். இந்த நோய்க்குரிய ஒரே நிவாரணம் விஜயபுரி நாட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அங்கே ஒரு அகன்ற ஆற்றின் கரையில் ஒரு பெண் புலி அதன் குட்டிகளுடன் வசித்து வருகிறது. நான் நலமடைந்து எழ வேண்டுமானால் இந்த புலியின் பால் தான் அதற்குரிய மருந்து என்றும் வைத்தியர் கூறுகிறார். நான் என்ன செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லையே. எனக்கு யார் எடுத்து வந்து தரப்போகிறார்கள்? இத்துடன் நான் மடிய வேண்டியதுதான் என்று சொல்லி முன்னிலும் பலமாய் முனகி வலி தாங்க முடியாதது போல நடித்தான். உடனே ராஜசிம்மன் சற்றும் யோசிக்காமல், நண்பரே, இதற்காக தாங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? தங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? வருத்தப்படாதீர்கள். நான் இப்பொழுதே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறிவிட்டு விருந்தினர் மாளிகையை நோக்கி சென்றான். ராஜசிம்மனின் விஜயபுரி பயணத்தை பற்றி அடுத்த கதையில் பார்ப்போம் குழந்தைகளே. நன்றி, வணக்கம்.